Hi, hello guys, welcome to our FC mobile gameplay guys. நான் ஏன் இல்லை சோகமாக பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த அமீரின்ற ஒரு கேரக்டரில் பிளேயர் எடுத்தேன்ல கைஸ், அந்த பிளேயர் சைட்லேயே அந்த ஒரு இது இருந்துச்சுல்ல பண்டில், அதாவது ஜெர்சி. அந்த ஜெர்சி நான் எடுக்கிறக்கே மறந்துட்டேன் கைஸ். அந்த ஜெர்சி இப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்குன்னா வெறி ஆயிடுச்சு எனக்கு. இந்த ராமடான் அதில் ஏன்டா சும்மாவாச்சும் அமிச்சாச்சும் விடக்கூடாதாடா, நான் எல்லா டாஸ்கையும் முடிச்சிட்டேன்ட்டு. ஐயோ எனக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. என்ன இந்த காட்ஜிலா இவர் அப்படியே என்னை துரத்தி விட்டு திரும்ப கூப்பிட்றாரு. என்ன ஜோக் காட்டார் அவர் என்னை வச்சு. ஜோக் காட்டாதீங்க ப்ரோ, அப்போ நான் அழுதுருவேன். போட்டு போய் ஃப்ரீ ஸ்பின்னு, ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஃப்ரீ ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் தான் வரும். சொல்லுங்கள் ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அதான் நீங்கள் பாருங்க ப்ரோ, எனக்கு இது வரல ப்ரோ, மன்னிச்சிக்கோ ப்ரோ. நான் எதுவும் பண்ணல ப்ரோ, அது வரமாட்டேங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ. எனக்கு மனசே கேட்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. லாகின் போய் பத்து தொழணுங்க. ஐயோ ப்ரோ செம்ம. ஐயோ 150 டைமண்டு. ஐயோ நைஸு. இப்போ ஸ்டார் பாஸ் ஏதாச்சும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதோ தராங்க, என்ன பெருசாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஏதாச்சும் லூஸ்தனமாக ஏதாவது தரானுங்க. கன்ஃபார்ம் ஒரு மாதிரி தான், பட் ஓகேவா இருக்கேன். நியூவா என்னையா தெரியும், அப்படி எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி வச்சு தாங்க போகலாம். நானோட நைஸ். 11 தான் இருக்கா? ஐயோ புளிய மட்டும்தான் இருக்கா? ஐயோ சத்தியமாக பயங்கரம். ஃபுல் பீச் கன்ஃபார்ம் தருவானுங்களே. சும்மா 3000 தானே தந்தால் கவனித்து போகிறோம். ஐயோ என்ன வயசு இது, நான் என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப சங்கட்டம் கைஸ். இதெல்லாம் எடுத்து நான் போட்டிருந்தேன்னு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன்னா வச்சுக்கோங்க, பக்காவாக ரீச் ஆகிருக்கும். ஸோ சேட் கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? என்ன கைஸ், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். 11 மணி நேரம் தான் எல்லாமே. 11 மணி நேரம் தான். 11 மணி நேரமா? 20 செகண்டு, 20 நிமிஷம், 1 மணி நேரம். சாக வேண்டியது தான். அதுக்கும் நான் எங்கேருந்தையா போய் மீதி அத்தனை டைமண்ட் நான் எங்கேருந்தையா கொண்டு வருவேன்? போனஸ் கிராஃப்டட் ரிவார்ட்ஸா? நைஸு, அருமைடா. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ பண்ணணும்னு நினச்சேனே. இது எதுக்கு சேஞ்சு? இந்த டாப் டியோ இதுதான். இது ஸ்ரீஸ்கின் வர்றதா? இது 5 நாள் அது கிடைக்கலன்னு டேரக்டாக நான் இது பிடிச்சிருவேன். இதே 1500 தான் எவ்வளோ. இங்கே போய் ஏன்னோ கொஞ்சம் தான். இது ஒரு 10 பண்ணி இதுலேருந்து எவனாச்சும் ஒருத்தனையாச்சும் எடுத்துடணும் கைஸ். கண்டிப்பாக எவனாச்சும் ஒருத்தனையாச்சும் எடுப்பேன் இதில். ப்ளே இதுங்க எஃப்சி சாம்பியன் அடித்தோம்னா நமக்கு தருவாங்க டைமண்ட். அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 8 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணலாமா? வாய்ப்பில் எப்படியோ மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னா வச்சுக்கோங்க. எஃப்சி சாம்பியன் எதில் வந்தோம்? சத்தியமாக சொல்கிறேன், இதில் வந்து எஃப்சி சாம்பியனு. ஏதோ இங்கே பாருங்க என்னென்னு இருக்குன்ட்டு. ஹெட் டு ஹெட்டில் போட்டு தரோம். அவர் தரமான பிளேயரு. என்னையாவது ஸோ பயங்கரம் அசால்ட்டாக கோலாச்சு நம்மளுக்கு தாக்க போகிறாரு. போடு ஓவியா 117 காஃபு வச்சுருக்காரு கைஸ் ரைட் பேக்கில். அதான் கோலம். ஐயோ செம்மையா. நான் சத்தியமாக போட்ட பாஸ் வேற ஒரு ஆளுக்குடா.
மூடி தப்பே அடிச்சிருந்தா கோல் போயிருக்குமா? கோல் போயிருக்குமா? வெறி, சத்தியமாக சொல்கிறேன் வெறி. ஐயோ என்ன வயசு இன்னைக்கு சரியான சொதப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சுல வயசு தான். ஐயோ அவன் பாட்டு இஷ்டத்துக்கு கோல் போட்டே போகிறான். ஃபஸ்ட் கோல் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நைஸ் 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 நைஸ். விளாட்றான். ஐயோ நான் பாஸ் போடுறது யாருக்கு? பாஸ் விழுகிறது யார்? ஐயோ 30 செகண்டில் 4 கோல் வாய்ப்பே இல்லை. வாங்க சொல்லிட்டு கோல் கிணைய தான் நம்மளுக்கு ஒரே ஆள். அவன் பாருங்களேன் என்ன பண்ணுறான்ட்டாங்க. வர்ற கோலை பீஸ்ரா அவ்வளோதான்டா. டையாச்சாகுங்க. ஐயோ ஜஸ்டியா வச்சுட்டோம். ஓ இல்லை அது இல்லையா? விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க. பாய் 4 கோல்ஸ். ஓ இன்னும் நான் எங்கேருந்தே கொண்டு வருவேன். அவன் கொண்டே வேணா தாங்கடா, ரொம்ப நல்லா இருப்பீங்களா? ஐயோ எனக்கு அந்த எஃப்சி சாம்பியன் அடிச்சுன்னா 10,000 ஜிம்மு கிடச்சிச்சுன்னா வெரி கைஸ். ஜம்முன்னு அப்படியே அசால்ட்டாக எடுக்க முடியாது தான். ஆனால் ஏதாச்சும் கிடைக்கும்ல, நல்லது தானே இது. மை சான்சஸ் என்னை வந்து கொல்ல போகிறாங்கல்ல. என்னை வந்து அவ்வளோதான் முடிக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க என்னை வந்து முடிச்சு தள்ள போகிறாங்க. கோல் கீப்பரு நல்ல வேலை கோல் கீப்பர் ட்ரெயின் பண்ணி வச்சனால போன மாதிரி தெரியுது. ஐயோ அவன் வேண்டிய தாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ சரியான பிளேயரு. ஐயோ நம்ம எனக்கு கூண்டே கைஸ் எதிரில் போட்டுக்கேன்னு நான் சும்மாவா? போய் அவன் அடிப்பான். நான் 1 கோல் அடித்தா 10 கோல் அடிப்பான் பாருங்க. ஐயோ கரெக்டாக அடிச்சிருந்தா கோல் போயிருக்கியா? ஐயோ எப்போ வந்து அடிக்கிறான் பாரு மண்டே முடி. அவன் 3 கோல் அடிக்கிறேன் சொன்ன மாதிரி அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். 10 கோல் கண்டிப்பாக 10 கோல் அடிச்சிடான். கண்டிப்பாக 10 கோல் பாருங்க 4 கோல் அடிக்கிறாங்க சார். ஐயோ சதறுதுண்ணா. அதான் வாழ்த்தல ஒரு சரியான ஆளாக இருப்பார் போல. ஐயோ பின்ன யாருனாலே அடிக்கிறீங்களா? ஒரு போய் 10 கோல் அடிக்கிறாங்க விட்டா 30 கோல் அடிப்பான் போல இருக்கு. ஐயோஹா அவ்வளோதான் நான் தோத்துட்டேன். 10 செகண்டில் 10 கோல் அடிக்க முடியுமா? பாரு அச்சால்ட்டாக அடிக்கிறான். என்னெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலாம். 5 கோல் தானே போட்டிருக்கேன். போங்க வயசு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஆனால் சரியான இது பேச நான் தப்பு பண்ணிட்டேன் நான். ஐயோ ஜெயிச்சிருக்கணும். இருங்க என்னோட ஜெம்மு உனக்கு கொஞ்சம் ஜெம்மு 20,000 ஜெம்மு தருவானுங்க. இருங்க என்னையா கிஃப்டெல்லாம் போய் தான் புழுவானுங்க. கிஃப்ட்டுனானுங்க போய் பார்த்தா எக்ஸ்பிப்பா அப்படின்றானுங்க. எக்ஸ்பி போய் பாருப்பா அப்படின்னானு. ஏதோ பாரு எக்ஸ்பி தான் அவ்வளோதான். ஐயோ இங்கே வாரியா 10,000 ஜெம்மு கட்டச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. நான்லாம் எனக்குன்னா அப்படியே ஜாலியாக என்னடா இதில் இருக்குடா வீக்லி ரிவார்டு என்னடா நியூவா என்னடா நியூ போய் பார்ப்போம். டாப் 8 அடிக்கணுமா? தெரியுங்களாடா அது எப்படி அடிக்கிறீங்க எனக்கு தெரியாத மச்சு வரும். அவ்வளோதான் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கைஸ். சரி போகலாம். இதில் டிராஃப்ட் தான் தரானுங்க. மாஸ்டரா
இது இல்லை இல்லை இது இல்லை இது இல்லை ஐ திங்க் ஸோ இதுதான் இதே தான் இந்த இது ஒன்றோட நான் அப்படிலாம் நினைக்கிறேன். போகலாம் மேட்ச் போகலாம். டக்கு டக்குன்னு டக்ஸ்மா அப்படி அப்படி டக்கு ரொனால்டோ இருந்த டீம் தானே அது. எஸ் தேர் சான்ஸ் இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா 2 பாயிண்ட் ஏறும் கைஸ். இதுக்கடுத்தும் ஒன்று ஜெயிச்சேன்னா அப்புறம் அப்படியே நான் போயிடுவேன். அப்படியே இப்போ லெஜண்ட் அடிச்சிடுவேன். கூண்டே வச்சுருந்தான் 114 தானா அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது. அப்புறம் போன மேட்ச் எப்படி அவன் கூண்டு வச்சுருந்தான்னா நான் எவ்வளோ கோல் அடித்தேன் அதே மாதிரி இன்னும் அடிப்பான்னு நினைக்கிறேன். இப்போலாம் நான் தான் ஜெயித்தேன். ஆனால் அத்தனை கோல் அடிச்சிட்டானா அசிங்கம்தான். சத்தியமாக எனக்கு அசிங்கம். அதனால் அப்படி சொல்லாமல் நம்ம பாட்டில் ஆடுவோம். போய் யூ போய் பவர் ஷூட் நான் பார்க்கணும். ஓ சதறுதுண்ணா. சத்தியமாக 114 தானே. ஏதோ 10 பேர் ஆடுறான். 10 வருஷம்லாம் ஆட முடியாது. அதுவும் கரெக்டு தான். சென்னையெல்லாம் இருந்த இடத்துலேருந்து அடிப்பாரியா. கொஞ்சம் டைம் தாங்க. போய் அவ்வளோதான். நைஸு. அப்படியே கொண்டு போய் ஸ்கில் மூவ் பண்ணி அடித்தோன்னா அடிங்கப்பா. என்னண்ணா என்ன ரங்க ஜோக் காட்டுறியா? கரெக்டாக 14 செகண்ட் அப்போ 6 கோலியா. நைஸு. மண்டே வச்சு எவன்டா ஹெட்டுக்கெலாம் உங்களுக்கு பண்ண சொல்லி தந்தது? கோலம் அடிங்கப்பா. ஃப்ரீ ஹைட் ஃபாரியா பாயிண்ட். நம்ம தான் மற்ற கோலம். அவர் வந்து முட்டை எப்படி ரவுண்டு போட்டிங்கன்னா முட்டை எப்படி கேஸ் பண்ண மாதிரி 2 பாயிண்டா. சரி இன்னொரு மேட்ச் தோற்றாலும் பரவாயில்ல. யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட் வர வரைக்கும் நான் ஆடுவேன். யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட். யாரா வேணா இருங்கடா நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள இந்த மாதிரி நல்லதாக கன்ஃபியூஸ் பண்ணால் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. 2 1 3 2 1 go. போய் யோசிச்சுடா மை சான்ஸ் கம்மியாக தான் இருக்குன்ட்டு. லெஜெண்ட்ரி 3 இருந்தா லெஜெண்ட்ரி 2 பிளேயரையா நான் என்னையா பார்க்குறீங்க? லெஜெண்ட்ரி 2 வரையும் போய்க்கிறேன் நான். இருந்தாலும் ஒரு 2 நாளாச்சும் அட்லீஸ்ட் அடிக்கிறோம். நாளைக்கு எப்படி தான் ஃபோன் கிடைக்காது. இன்றைக்கி சாட்டர்டே. கூண்டு எப்படி எடுக்கிறீங்க? ஐயோ எனக்குண்ணா ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. எனக்குண்ணா ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ எனக்கு. வாடா ஐயோ கால்குள்ளே விட்டு எடுக்கிறான் அவன் எதையோ. அறா கோலு. கோல் போய்க்கணும். அது ஏமாத்துறானு என்னைய. அறா கோலை கொசோட நான் படுற பாடுறக்கே. கிட்டேருந்தே எடுத்துருவியா? ஓ சரி கிணையெல்லாம் யாரும் தெரியாமா வாட்டில் வாரான். வர்றா பாட்டே. கிணையெல்லாம் நீ யாரை வேணால் எடுத்துகிட்டு வா. எனக்கு கிணை தான் அது. போடு 2 கோல். அவனுக்கு நெட்டு கிடைக்கல. 2 கோல் அடிச்சிட்டாங்க. அவன் லெஜெண்ட்ரி 3னா நான் சொன்னேன்ல காய்ஸ். லெஜெண்ட்ரி நானும் லெஜெண்ட்ரி பிளேயர் தான். ஒரு கோல் சேமாக போயிட்டுருக்கு. சேம் இல்லை சேம் புரியுதாவே.
தடுத்துட்டானே படுவாவி பையன். நல்லா கோலை. ஐயோ 2 கோல் எக்ஸ்ட்ரா. 2 செகண்ட் 30 செகண்டில் எத்தனை கோல் அடிக்கிறீங்க? ஐயோ லிட்டில் சேடு ஆஃப் இந்தியா. ஸோ சேட் கைஸ். நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ட்டு. ஐயோ ரைட்டு விடுங்க. வின்னாகிறேன் பார்க்கலாம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். when the game says you reached your upper limit, அது வரைக்கும் நான் ஆடுவேன். ஸோ குட்டையா இருக்காயா சென்னையோட. ஸோ நான் தான் ரெடி தரல. நான் ஆல்ரெடி தொட்டேன், ரெடி ஆகலான்னு நினைக்கிறேன். அப்படி சளையாட்டேன் அங்கேயே நிற்கிறேன். நான் வந்தால் வர மாட்டேங்கிறேன். நான் அவ்வளோ குளிப்பாக விடுவேன். யூ அப்படின்னா இப்போ தான் யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட். ஏதோ கேம் ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன். யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட். யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட்னா அப்படின்னா ஓ அது என்ன ஏதோ சொல்லுது, நம்மளுக்கு எதுவும் புரியல. பரவாயில்ல விடுங்க கைஸ். யூ ரீச் யுவர் அப்பர் லிமிட். யோ சரியா புரியுது. சும்மா லொச்சுட்டே இருக்காதீங்க. அப்புறம் ஃபிஃபாவே டிலீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இவங்க பண்ணுறது இருக்கு. அடிக்கிறாங்க. கோல் கேனேனா சும்மாவா? ஏ போய் நீ ஓடுறா. உனக்கு வந்து பாடுற சொங்கியாட்ட போகாத சொங்கி. அர்ரா கோல்ரா. ஐயோ காலுக்குள்ளே காலை விட்றான். கால்கள் அடிக்காம கிடையாது. ஐயோ அவன் காலில் பிடிச்சிருவாள். நான் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ சொன்ன மாதிரி 6 கோல் அடிச்சிட்டான்யா. நான் தான் ஒரு மாதிரி ஆடுறேன். அவ்வளோ கோல நைஸு. போயிருக்க வேண்டியது. பட் இட்ஸ் ஸோ சேட். டூ லேட். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இதோட கேமை நிறுத்திக்கலாம். விட்டோன்னா அப்புறம் நம்மளை அவ்வளோதான். நைஸு. இப்போ வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் வராது, உனக்கு அதெல்லாம் எடுத்து தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரைட் விடுங்க. நம்ம நேரம் இப்படி வருது. நோ ப்ராப்ளம் கைஸ். இப்போ என்னையா கிஃப்ட்டு எக்ஸ்பீக்கர் பண்ணுங்க. பரவாயில்ல விடுங்க கைஸ். ஜீரோ செமி ப்ரோ. அவ்வளோதான் கிடைக்காதுன்னு முடிவாயிடுச்சு. ஏன் நான் இதை திரும்ப போய் பார்க்குறேன் தொடுறேன் ஒன்றும் புரியல. ரைட்டு வராங்க. லைன் பண்ணி கண்டுனா கிடச்சிருச்சு. ஐயோ தெரியும்டா. இந்த ஒரு காயின் 15,000 வரும்னு நினைக்கிறேன். ஓ 50. ஐயோ ஆமாம்மா எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். இதில் 50,000 போகுதுண்ணா. ஐயோ டைமண்டு. சீக்கிரம் ஃபாஸ்ட் ஓடி. இது எவ்வளோ வரும்னே தெரியலையே. 10,000 தாங்கடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்றாங்க. நோ ப்ராப்ளம். சவுண்டு நல்லா இருக்குது. 1000 அது மட்டும் 10,000 வந்து 1000 10,000 வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன்.
4, 3, 2, 1. அவ்வளோதான் போடு. ரேர் அண்ட் மோர் வேல்யூபிள் போட்டு போட்டு இப்போ வந்து இங்கே ஊண்டே அவங்களாம் வைப்பானுங்களாமா. ஐயோ சதறுதுண்ணா, சதறுதுண்ணா. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேயா, சதறுதுண்ணா. ஐயோ ஏன் இந்த லூசு பைத்தியம் என்னோட பண்ணுற நீ? ஐயோ இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமாயா? ஐயோ 30 செகண்ட் தான் இருக்கா. எனக்கெல்லாம் கஷ்டமாயிடும், எனக்கெல்லாம் கஷ்டமாயிடும். போட்டு இன்னும் இது மட்டும்தான். இதோட போய் இப்படி எடுத்தோன்னா போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா வேற மாதிரி அதான் எல்லாம் சொல்லுவாங்க. இது ப்ரோ எனக்கு ஒரு 80,000 மட்டும் போதும் ப்ரோ. நீங்கள் 10,000 லட்சம் தந்தாலும் பிரச்சனை இல்லை, 10 லட்சம் தந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 500 பில்லியன் மட்டும் தாங்க கைஸ். இல்லைன்னா பில்லியனுக்கே பில்லியன் தந்தீங்கன்னா ஓகே. 45 நைஸ். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா போன வாட்டியே சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஒரு நிமிஷம் அவ்வளோதான். கிளிக்கோ காலிலோ லலோ போடு 35 35 இப்போ 300. 200 தான் தரானா? தப்பாகுதுண்ணா. இது எவ்வளோ கடைசி 2 மட்டும் தான் பார்த்தா. முன்னாடி எவ்வளோ நம்பர் நான் சத்தியமாக பார்க்கலாம். 100 வேஸ்ட்டு. ஓகே கேஸ், நான் போய் நம்ம கிளப்பில் போய் நான் 118 பண்ணோன்னு யோசிச்சேன். போய் ரேங்க் அப்பில் போய் 118 ரேங்க் பண்ணணும்னு யோசிச்சேன். இவனையே தான் ரேங்க் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ட்ரைனிங் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ரேங்க் அப்பியா? ஐயோ மாறி போவாதரா, தெரியும். ஒரே கோட்டில் போகணும். எப்படி ஒரே கோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். 114 இவனை எவ்வளோ கேஸ் பண்ணலாம்? 14 15 16 17 18 இவனையும் 18 பண்ணலாமா? நைஸ் வயசு இவனை 18 ஆகலாம் போட்டு. இவன் 18னா எல்லோரும் 18 ஆயிடுவானுங்க. இப்போ வந்து யார் 18 ஆகணும்னா இங்கெல்லாம் 18 பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்க, அங்கேயும் 18 பண்ணிவிட்டு இப்போ பண்ண பரவாயில்ல வயசு நைஸு. இப்போ இவன் ரேங்கை வெயிட் பண்ண பார்க்கலாம். இப்போ இங்கேயும் 17 18 19 20 இவனும் கிணவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தானுங்க. இப்போதைக்கு தூக்கிங்க வச்சுப்போம். அவ்வளோதான். ஏதோ சென்டிமீட்டர்லாம் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு வேறு சென்டிமீட்டர் வேறு வேணும். சத்தங்கேஸ்லாம் அங்கே போய் பார்த்தேன். சிஎம் ப்ரோ. சிஎம்னா நீங்கள் யோசிக்கிற சிஎம்ல சென்டிமீட்டராக அப்படி சொல்கிறேன். நீங்கள் சிஎம்னே டிவிக்கே அப்படி இப்படின்றாதீங்க. அப்படியே எனக்கு சும்மாவே ஒரு 115 கிடச்சா கொடுப்பறோட. என்கிட்ட அவ்வளோ காசே இல்லைடா. என் லிமிட்டில் வேணா தருவீங்களா? இஷ்டத்துக்கு போட்டு தாக்காதீங்களா? 112 என்கிட்டே இருக்கான். ஐயோ இங்கே பாரியா, இவன் காஸ்ட்டு பாரியா. இவன் மொத்தம் ஒரு 3 0 2 3 0 3 ஐயோ ஹை ரேங்கிங்கு 1 3 0 2 3 0 ஃபஸ்ட்டு 100 ரிசல்ட்ஸு. ஐயோ போய் என்னால் உடம்புலாம் ஃபுல் அடிக்குது. எவனாச்சு ஃபஸ்ட்டு 3 0 ரெண்டாவது 3 0 அதுலேயும் எவனாச்சு கம்மியாக வாங்கடா. 3 எவனாச்சு இருக்கிற மாதிரி எவனாச்சு இருந்தீங்கன்னா வாங்கயா. என் சென்டிமீட்டர் கேவலமாக்குறான். ஆனால் சென்டிமீட்டர் தான் 1 லட்சம். ஏன்டா எல்லாம் அவ்வளோ அமௌண்ட்டில் இருக்கிறீங்க? போடா, நான் எதுவுமே பண்ணலடா. வேணா போய் ட்ரைனிங் பண்ண முடியுதான் போய் பாட்டு வரலாம். ட்ரைனிங்கே வாய்ப்பில்லை வயசு.
நான் கிடைக்கவே இல்லை, எல்லாம் கேட்குறானுங்க. பேசாம எல்லாத்தையும் செல் பண்ணிட்டா ஐ திங்க்ஸு பேசாம செல் பண்ணிடுறேங்க. நான் செல் பண்ணாச்சு காசு வரும்னு நினைக்கிறேன். வராது தான், என்ன பண்ணுறது. அவங்கள வச்சு நான் எதுவும் பண்ணவும் போகிறதில்ல. இது பாருங்க எத்தனை இருக்கானுங்கன்ட்டு. 10,000 இருக்காங்களே செல் பண்ணுறதில்ல. 40, 41, 40, 27, 13. ஐயோ செல் கன்ஃபார்ம், செல் கன்ஃபார்ம்யா. வைக்க சங்கட்டமாக தான் இருக்குது. நான் வேறு வழி இல்லை ப்ரோ. உங்களை விற்றா தான் ப்ரோ எனக்கு வேறு ஏதாவது சென்டிமெண்ட்டாக எவனாச்சும் வாங்க முடியும். ஓகே கைஸ், நான் என்ன அறியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா மன்னிச்சுக்கோங்க. கேவலமாக இருந்தால் கமெண்ட்ஸில் போய் கழுவி ஊற்றாமல் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு போயிருங்க. அப்போ நான் ஏதாச்சும் நீங்கள் என்னை கேவலமாக கேட்பீங்க, அது எனக்கு வேணாம் கைஸ். பான் நல்லா இருக்கா இல்லையா எனக்கு தெரியுது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்கன்ட்டு. நல்லா இருந்தால் மறக்காமல் போய் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயோ என்னையா எத்தனை பேர் இருக்கானுங்க. செல் பண்ணின்னே இருப்பானா, செல் பண்ணின்னே இருப்பேன். செல் த நம்பர் ஆஃப் ஆர்டர் ஹேவ் ரீச்டு த லிமிட், ப்ளீஸ் செக் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். புரியுது போதும் ஃபிஃபா, அதுக்குள்ளே அழுவாத. 22 claim all points. ஓ செல்லிங்கா, நைஸ். சரி ரைட்டு விடுங்க. எக்ஸ்ட்ரா டைமில் டெய்லி பிக்ஸில் போய் சும்மா அப்படி இப்படின்னு பார்த்தாலே கிடைக்கும். வருமாமா ஒரு டைமண்டுக்கு 10 இது தருவானுங்கன்ட்டு. நான் தரமாட்டேன். என்ன நாங்கள் ஜோக் கட்ரி அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க, மனசில் கேட்குது. அதுவும் 1000 டைமண்ட் தந்தீங்க உங்களுக்கு 100 FC டிராஃப்ட் காயின் அப்படின்னு ஒன்றுவோம். நான் நல்லா இதுவும் வந்துட்டேன் அப்படின்னு ஒரே உடம்பு ஓடிடுவேன். அவ்வளோதான். இது ஃப்ரீயாக ஒன்றே மட்டும் பண்ணுவாங்க, அவ்வளோதான். தரதே 113 தான் எவனா தருவானுங்க. எவனா 115 கூட நான் ஜம்முன்னு என்கிட்ட இருக்க பிளேயர்ஸாவது செல் பண்ணிடுவேன். செல் பண்ணி எவனா 4வது சென்டிமீட்டர் என்கிட்ட ஒருத்தது சென்டிமீட்டரில் அவனுக்கு 115 தான் தரப்போனானுங்க. செலவு பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. எத்தனை செலவு பண்ணால் என்ன? ஐயோ போயா. ஆனால் ஒருத்தன் நல்லதாக கிடச்சிட மாட்டானான்னு தேடிகிட்டே இருக்கேன். எங்கே அவன் எவ்வளோமே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ். எவனாச்சும் ஒத்தாலே அவனை தாங்கடா. தந்தீங்கன்னா பக்காவாக இருப்பீங்க. ரைட்டு. ஓவியார் டேய் எதுக்குடா இருக்கீங்க?
இப்போல்லாம் இருந்தீங்கன்னா எவனுமே வரமாட்டானுங்கடா. ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பாய்.